இந்த வருஷம் தசராவோட சாமிக்கு மாலை போட்டவங்களே ஒரு சிலர் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. 3-4 பேருக்கு மேல இது வரைக்கும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சாமிக்கு மாலை போட்டிருக்கும் போது அதுவும் தசரா டைம்ல இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா சாமின்னு ஒருத்தங்க எதுக்காக இருக்காங்க? போற உயிரை காப்பாற்ற வேண்டாமா? அனாவசியமா எதுக்கு உயிர் பலி கேட்கறாங்க? அந்த அம்மனே உயிரை பறிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் என் காதுக்கு வந்தது. ஆனா யாருமே சாமி மேல கோவப்படல அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சாமி கிட்ட 1,00,000 ரூபா வேணும்னு சொல்லி கேட்டா 1,00,000 ரூபா கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்னா, அடுத்த நாளே போயிட்டு எனக்கு 10,00,000 ரூபா வேணும்னு கேட்போம். அதுவும் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு 10 கோடி வேணும்னு கேட்போம். அப்படி கேட்குற எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே அந்த கோவில்ல போயிட்டு எனக்கு 1,00,000 வேணும், எனக்கு 10,00,000 கேட்க கேட்க மனுஷங்க மத்தியில சமநிலையே இருக்காது. 1,00,000 ரூபா வேணும்னு கேட்டா ஒரு சிலருக்கு ஆச்சரியப்படுற வகையில கிடைச்சிரும், ஒரு சிலருக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம போகும். நிறைய பேர் லைஃப்ல உடம்பு சரியில்லாம போய் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல டாக்டரே கைவிரிச்சதுக்கு அப்புறமா கூட இறந்தே போயிருவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட முத்தாரம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நிறைய பேர் உயிர் பொழைச்சு வந்த அதிசயம் எல்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் நம்ம சேனல்ல நிறைய வீடியோவா போட்டுட்டோம். மனுஷங்களோட சமநிலை மாறாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாருக்குமே நல்லது கெட்டது ரெண்டுமே நடந்தே ஆகும். நல்லது கெட்டது எது நடந்தாலும் குலசமுத்தாரி எப்பவுமே நமக்கு ஒரு தாயா இருந்து நம்மளை பாதுகாப்பா.